கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11லேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். ஒரு கடைக்கு போகிறோங்க, ஒரு ஷாப்பிங் போகிறோம். எது வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை மறந்துடுவோம். ஒருத்தங்கிட்ட போகிறோம், இதுதான் பேசணும் அப்படின்னு நம்ம போவோம். ஆனால் அங்கே போய் அதை தான் மறந்துட்டு வருவோம். இங்கேயே அவ்வளோ மறதி இருக்கே, இப்போ பரலோகத்துக்கு போனீங்கன்னா எதெல்லாம் மறப்பீங்க அப்படின்னு எவ்வளோ ஞாபக சக்தி இருக்கும். இதுதான் நம்ம பவுல் இந்த வசனங்களில் எழுதி வச்சுருக்காங்க. 1 கொரிந்தியர் 11லேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. நம்மளுக்கு எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கும்? அவ்வளோவெல்லாம் ஞாபக சக்தி இருக்காது. ஒரு மனிதனுக்கு குறைந்த அறிவு தான் இருக்குது. நீங்கள் 12ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 13:12 பாருங்கள். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். கொஞ்சோண்டு தான் அறிவு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் பரலோகத்தில் அதிக அறிவு கொடுக்கப்படும். இங்கே அப்போ இங்கே இந்த குறைந்த அறிவு வச்சுட்டு நம்மளும் எப்படியோ வாழ்ந்துடுறோம் இல்லை? இங்கே இங்கே இருக்கிறதெல்லாம் பரலோகத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமா? நீங்கள் 11ஆம் வசனம் பாருங்களேன். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல் சிந்தித்தேன், குழந்தையைப் போல் யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஒரு குழந்தையாக இருக்கும்போது செய்ததெல்லாம் நான் பெரிய ஆளாயிட்டோன்னு செய்யலை அப்படின்னு இங்கே பவுல் சொல்கிறாங்க. நான் குழந்தையாக இருக்கும்போது நல்லா விளையாடினேன், ஆனால் பெரிய ஆளாயிட்டோன்னு பைபிள் எடுத்துக்கிட்டேன், இயேசுவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் குழந்தை மாதிரி விளையாடல. அப்போ குழந்தையாக இருக்கும் போது எல்லாத்தையும் குழந்தையாக நான் என்னெல்லாம் இருந்தனோ அதெல்லாம் நான் செய்ய பிடிக்கல, எனக்கு அதையும் நான் மறந்துட்டேன். அப்படி தான் இருக்கும் பரலோகம் அப்படின்னு நம்ம பவுல் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கும் ஞாபகம் ரொம்பலாம் ஞாபகம் இருக்காதுல்ல. ஒரு 2.5 வயசுலேருந்து ஞாபகம் இருக்கும். ஒரு ப்ரீகேஜின்னா ஒரு சின்ன சின்ன ஞாபகம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். நீங்கள் பரலோகத்துக்கு போனீங்கன்னா இந்த மனித பிறவியோடைய கொஞ்சம் ஞாபகங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மனித உடம்போடு போகிறது இல்லை. நம்ம எந்த உடம்போடு போகிறோன்னா தேவனுக்கு ஒப்பான, தேவனுக்கு சரிசமமாக கொடுக்கப்படும் அந்த உடம்போடு போவோம். அவன் அந்த உடம்பு தான் பிடிக்கும், அந்த பரலோகம் தான் பிடிக்கும். அவன் இந்த பூமியை பற்றி நினச்சி பார்க்க மாட்டான். ஆனால் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். எப்படி குழந்தையாக இருக்கும்போது நம்மளை யார் அடித்தது, நம்மளாம் எவ்வளோ விளையாடணும், இதெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல. அது மாதிரி கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு பவுல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இயேசுவை பற்றி கொஞ்சம் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு தரிசனம் பார்த்துருப்போம். யாரோ ஒருத்தங்க தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. அப்படி இயேசு நம்மகிட்ட பேசியிருப்பார், ஏதாவது நம்ம மனசில் உணர்த்தியிருப்பார். எப்போமாவது யாராவது நல்லா தேவனோடு நெருங்கினவங்க ஒரு பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய பிரசன்னத்தை நல்லா நம்மளால் மனசில் உணர முடியும். நல்லா பாட்டு பாடுறவங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்லா இருக்கிறவங்க பாட்டு பாடும்போது அந்த பிரசன்னம், தேவ பிரசன்னமும் மனசு நிறைக்கும். அதெல்லாம் நிறைய தடவை பார்த்துருக்கோம். கொஞ்சம் எங்கேயோ அங்கேயோ அவரை கொஞ்சம் தரிசித்திருப்போம், கொஞ்சம் உணர்ந்திருப்போம். ஆனால் பரலோகத்தில் வெட்ட வெளிச்சம் நேருக்கு நேர் அவரை பார்ப்போம். இதுதான் நம்ம பவுல் எழுதி வைக்கிறாங்க. எல்லாமே நேருக்கு நேர். 12ஆம் வசனம் பாருங்கள். இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். எல்லாம் நேருக்கு நேரில் பார்த்துருவோம் தேவனை. இந்த குறைந்த அறிவு வச்சுட்டு பைபிளை படிக்கிறோம், அப்புறம் இயேசுவை பற்றி அறிஞ்சிக்கிறோம், தேவனை பற்றி அறிஞ்சிக்கிறோம். ஆனால் அங்கே போனோடனே எல்லாமே புரிஞ்சிடும். எல்லாமே அதான் அதிகமாக அறிவு ஏறுது. எப்படி குழந்தைக்கு கொஞ்சம் தான் அறிவு, பெரிய ஆளாயிட்டோன்னே குழந்தை பருவத்தில் என்னெல்லாம் புரியலையோ அதெல்லாம் பெரிய ஆளாயிட்டோன்னே புரிஞ்சுப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் பரலோகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னே அவ்வளோதான், அப்படி சூப்பராக இருக்கும். அதிக அறிவு வந்துடும். சாலமோனை விட அதிக அறிவு இருக்கும் நம்மளுக்கு. உடம்பும் அவ்வளோதான், சூப்பரான உடம்பு பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கு ஒப்பான உடம்பு. அதை விட வேறு என்ன உடம்பு நம்மளுக்கு தேவை? ஏஞ்சல்ஸ் மாதிரி உடம்பு இல்லை, தேவனுக்கு ஒப்பான உடம்பு தான். இந்த உடம்புல தான் நம்ம மறுரூபம் ஆகுவோம். சரி, இந்த பூமியில் என்ன நிலைத்திருக்குது, இங்கே என்ன நிலைத்திருக்குதுன்னா விசுவாசம்,
நம்பிக்கை, அப்புறம் அன்பு. இதை தான் முக்கியம். அங்கே பரலோகத்துக்கும் அதுதான் நிலைத்து இருக்குது. இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. இதில் தான் நம்ம நிலைத்து இருக்க பார்க்கணும். நம்பிக்கை, விசுவாசம். ரொம்ப விசுவாசமாக நம்பிக்கையாக இருக்கிறவங்க தான் பரலோகத்துக்குள்ளேயே போக முடியும். கரெக்டாக? இயேசுவை நம்பலைன்னா அப்புறம் எப்படிங்க பரலோகத்துக்கு போகிறது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம பரலோகத்துக்கு போய் சேர முடியும். ஆனால் நம்ம பவுல் சொல்கிறாங்க, இந்த மூணையும் நான் பேசணுன்னா அன்பு தான் பெரியது. அன்பு ஒன்று போதும். அன்பு தான். அந்த தேவன் மேலே வைக்கிற அன்பு, இந்த உலகத்தில் உள்ளவங்க மேலே வைக்கிற அன்பு, அதில் தான் நம்ம வளரணும் அப்படின்றாங்க. வரங்களை பற்றி தான் பேசினாங்க ஆரம்பத்தில். எல்லாத்துலேயும் 12ஆம் அதிகாரத்தில் தான் வரங்களை பற்றி தான் பேசினாங்க. ஆனாலும் அவங்க சொல்லிடுறாங்க அன்பு தான் பெரியது. அவங்க சபை மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அன்பாக இருங்க, யாரையும் வெறுத்துடாதீங்க. எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவங்கள வெறுத்துடாதீங்க, அன்பாக இருங்க. ஏன்னா நம்ம தேவன் அன்பாக இருக்கிறார். அதே மாதிரி நம்ம அப்பா மாதிரி நம்மளுக்கும் அந்த குணங்கள் வரணும். யாரையும் வெறுக்காதீங்க. வெறுக்கிற மாதிரி அந்த சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நம்ம அதை பயிற்சி எடுத்துக்கொள்ளணும். ஓகே, இவரை நம்ம நேசிக்கணும், இவரை நம்ம வெறுத்துடக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ அநியாயம் செய்த மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவ்வளோ அநியாயங்கள் நம்ம தலை மேலே ஏறி போன மனிதர்கள்லாம் இருக்காங்க. என்ன பண்ணுறது? அவங்கள நேசிக்கணும். அந்த மாதிரி நம்ம பழகுங்க. நல்லவங்க எல்லாத்தையும் நம்ம நேசிப்போம். ஆனால் நம்ம தலை மேலே ஏறி போனவங்க, நம்மளுக்கு அநியாயம் செய்தவர்கள், காரணம் இல்லாமல் நம்மளை பகைச்சவங்க, அவங்கள எப்படி நேசிக்கிறது யோசித்து பார்த்து அதில் தேரணும். அன்பாக இருக்கணும். அன்பு தான் நிலைத்திருக்கும், அது ரொம்ப பெரியது அப்படின்றாங்க நம்ம பவுல். அன்பில் நம்ம வளருவோம். சரிங்களா? பரலோகம் போக தான் போகிறோம். அந்த நாளில் தேவனை நேருக்கு நேர் முகமுகமாய் பார்ப்போம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நாளில் நம்மளுக்கு அதிக அறிவு வேறு கொடுத்துட்றாங்க. எல்லாத்துலேயும் நம்ம நிறைவு வந்துடுது. உடம்பும் தேவனுக்கு ஒப்பான உடம்பு வந்துடுது. எல்லாத்துலேயும் ஒரு நிறைவு பெற்றுருவோம். அவ்வளோதான், நிறைவு பெற்றிடுவோம். அதான் பரலோகம். நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிடும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமியில் நமக்கு வேண்டியது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதில் நம்ம நிலைத்து இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நாளில் நம்ம எதையுமே டக்குன்னு 100% ஆகிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தேர வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.